ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் மீந்து போன இட்லி வச்சு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு, கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்க நல்ல வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க தேவையில்லை, லேசாக செவந்து வந்ததும் இது கூட இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்கறனால நல்ல டேஸ்டாக இருக்கும். பொடியும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பருப்பும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்தெடுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ பாருங்க, பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் மீந்து போன இட்லி ஒரு 4 இட்லி எடுத்திருக்கேங்க. காலையில் சுட்ட இட்லியை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இட்லியை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இட்லியை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 பேஜாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இட்லி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் 2 இட்லியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இட்லியை சேர்க்கணும். இல்லைன்னா இட்லி உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால எண்ணெய் நல்லா சூடானதும் உள்ள இட்லியை சேர்த்துருங்க. கட் பண்ணி சேர்க்க வேணாம், அப்படியே நம்ம முழுசாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இட்லி எல்லாமே நல்லா செவந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே மீதி இருக்க 2 இட்லியும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இட்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லிகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணிக்கோங்க. எல்லா இட்லியுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் எல்லா இட்லி துண்டுகளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லேசாக செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் நீங்கள் இடித்து கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், இது உங்களுக்கு கலர் கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காதுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பொரிச்சு கட் பண்ணி வச்சிருந்த இட்லி பீஸ்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இட்லி துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகாய் தூள் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா பவுடர் எல்லாமே இட்லி மேலே நல்லா பிடிச்சு வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த மசாலா பவுடர் எல்லாமே இட்லியில் நல்லா பிடிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான நல்ல காரசாரமான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.